நீங்கள் மீஷோவில் காமர்ஸ் பண்ணுற ஐடியா இருந்தால் அந்த ஐடியாவை இன்றைக்கே வந்து குடிதோடி புதைச்சிடலாம். நீங்கள் தலைகீழ் நின்று தண்ணி குடிச்சாலுமே மீஷோவில் வந்து உங்களால் ஒரு பைசா சம்பாதிக்க முடியாது. நீங்கள் போட்ட காசு எல்லாமே நஷ்டமாக தான் முடியும். நான் ஏன் எப்படி சொல்கிறேன் அப்படின்னா, மீஷோவில் வந்து கமிஷன் ஃபீஸ் கிடையாது. அமேசான் ஃப்ளிப்கார்ட்லாம் கமிஷன் ஃபீஸ் வச்சிருப்பாங்க. ஆனால் மீஷோவில் கிடையாது. அதனால வந்து ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு கம்மி ப்ரைஸில் கொடுக்க முடியுது. அதே நேரத்தில் வந்து மீஷோவில் வந்து அதிகமாக ஃபேக் கஸ்டமர்ஸ் இருக்காங்க. இப்போ நீங்கள் வந்து மீஷோவில் வந்து லிஸ்டிங் போட்ட உடனே நிறைய நமக்கு ஆர்டர்ஸ் வரும். ஏன்னா விலை கம்மியாக நிறைய பேர் ஆர்டர் பண்ணுவாங்க. ஆனால் வர ஆர்டரில் ஒரு 10 ஆர்டர் வந்தது அப்படின்னா அந்த 10ல் வந்து ஒரு 7 ஆர்டர் வந்து ஃபேக் ஆர்டராக தான் இருக்கும். அந்த லேபிள் நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். வெறும் தெரு நம்பர் தான் இருக்கும், ஒரு பேர் மட்டும் தான் இருக்கும், பின்கோடு அட்ரஸ் எதுவுமே கரெக்டாக இருக்காது. நம்மள்ட்ட மீஷோட் வந்து டிக்கெட் ரைஸ் பண்ணி கேட்போம். இந்த மாதிரி அட்ரஸ் வந்து சஸ்பீசியஸாக இருக்கு, நீங்கள் செக் பண்ணி சொல்லுங்கன்னா அவங்க வந்து சிம்பிளாக ஒரே ஒரு ஆன்சர் தான், டிஃபால்ட் எல்லாத்துக்கும் ஒரே ஆன்சர் தான் வச்சிருப்பாங்க. இந்த கஸ்டமர் வந்து ட்ரஸ்டபிள் கஸ்டமர் தான், நீங்கள் நம்பி அனுப்பலாம் அப்படின்றாங்க. நம்மளும் நம்பி அனுப்பலாம் அப்படின்னா நம்ம அனுப்புற 10 ப்ராடக்ட்ல 8 ப்ராடக்ட் வந்து நமக்கு ரிட்டன் ஆகிடும். நாங்களே வந்து 100க்கு மேலே ப்ராடக்ட் அனுப்பியிருக்கோம். நமக்கு அந்த 100மே வந்து ரிட்டன் ஆயிடுச்சு. ஸோ அந்த 100 ப்ராடக்ட் நம்ம யூஸ் பண்ண பேக்கேஜிங், ஒரு ப்ராடக்ட் வந்து நம்ம பேக்கேஜிங் வந்து 10 ரூபாயிலிருந்து 20 ரூபா செலவு பண்ணுவோம். அந்த பேக்கேஜிங் காஸ்ட் வந்து நமக்கு வேஸ்ட்டு தான். அதுவும் இல்லாமல் மீஷோவில் நிறைய ஃபேக் கஸ்டமர்ஸ் இருக்காங்க. எங்களுக்கு ஒன்று நடந்துச்சு என்னன்னா, நாங்கள் அனுப்பின ப்ராடக்ட் வந்து கஸ்டமர் எடுத்துக்கிட்டு அவங்கள்ட்ட வந்து உடஞ்ச ப்ராடக்ட் திரும்பி அனுப்பி விட்டாங்க. ஸோ எங்களுக்கு ப்ராடக்ட்டும் போச்சு. அந்த ரிவர்ஸ் ஷிப்பிங் நம்ம தான் செட் பண்ணி ஆகணும். ஃபார்வர்ட் ஷிப்பிங், ரிவர்ஸ் ஷிப்பிங் வந்து நமக்கு தான் வரும் 160 ரூபா. கஸ்டமர்ஸ் எல்லாருமே மீஷோவில் இருக்க கஸ்டமர் எல்லாமே வாங்கிட்டு உடனே ரிட்டன் பண்ணிடுவாங்க. பிடிக்கல அப்படின்னா ரிட்டன் பண்ணிடுவாங்க. அவங்க வந்து சொல்கிற ரீசன்லாம் ரொம்ப சில்லியாக இருக்கும். ஸோ நம்ம தான் 160 ரூபா பே பண்ணுற மாதிரி இருக்கும். என் ப்ராடக்ட் 150 ரூபா தான், ஆனால் நான் மீஷோக்கு வந்து 160 ரூபா பே பண்ணுற மாதிரி இருக்கும். அது இல்லாமல் கஸ்டமர் கேர் நம்ம பேசவே முடியாது. டிக்கெட் மட்டும் தான் ரைஸ் பண்ண சொல்லுவாங்க. அந்த டிக்கெட்டுமே நமக்கு சரியா ஆன்சர் கிடைக்காது. ஸோ மீஷோவில் எந்த பக்கம் இருந்தாலும் நமக்கு பிரச்சனையாக தான் இருக்கும். அதில் வந்து நம்ம காமர்ஸ் பண்ணி ஒரு ப்ராஃபிட் எடுக்கணும்னு நினைக்கிறது வந்து ரொம்ப அசாத்தியமான காரியம்.